திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி பேச அதுக்கு அவர் ஒரு அறிக்கை விட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸ்டேஜில் வச்சு கட்சி நிர்வாகி ஒருத்தர் ரஜினி ரசிகர் போல, சார் பதில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினி குறித்து விமர்சனம் பண்ணதை தவிர்த்திருக்கணும்னு பார்க்குறேன். ஓகே. ஆக்சுவலாக இப்போ தாவேக்காவுக்கு கிடைக்க போகிற ஒவ்வொரு வாக்குகளும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா அது முதல் தேர்தல், அவங்களுக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாக்கும் அவங்களுக்கு பொன் மாதிரி. அப்போ இங்கே விஜய் பிடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் எல்லாருமே கலந்துருப்பாங்க. பிடிக்காதவர்களையும் பிடிக்க செய்வது தான் ஒரு தலைமைக்கு அழகு. அப்போ இந்த தலைமைக்கு கீழ் இருப்பவர்கள் நாம் வந்து முடிந்தவரை தலைமைக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசணும். ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறார். இப்போ பாருங்கள், தாவேக்காவுடைய ஐடி விங்கு வந்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலை, அதாவது திமுகவினுடைய கைக்கூலிகள் தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க மீடியாக்களில் உட்காந்து அப்படிங்கிற அளவுக்கு திட்டுறாங்க. இந்த கூட்டணி பற்றி நாங்கள் யாரோடையும் கூட்டணி பேசலை அப்படிங்கிறது தான் அவங்க தெளிவாக சொல்ல வர்றது. இவர் மேடையில் பேசுகிறாரு, எங்களை வந்து 90 சீட்டு தரேன்னாங்க, இது துணை முதலமைச்சர்னாங்க, அப்புறம் வந்து முதலமைச்சர் நீங்கள் 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம்னாங்கன்னு இவ்வளவு கதைகளையும் ஒரு மேடையில் பேசுகிறாரு. அப்போ ஐடி விங்கு யாரை திட்டணும்? ஆதவ அர்ஜுனாவை தான் திட்டணும்.